என்னடா மூட்டை முடிச்சோட நின்றுட்டுருக்கான்னு பார்க்குறீங்களாங்க? ஏங்க இந்த கூத்த கேட்குறீங்க? இன்றைக்கி ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இல்லை, நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கு இன்றைக்கி கிளம்பணும். கிளம்பி எக்மோர் போனேங்க. எக்மோர் போனால் சுத்தமாக ட்ரெயினில் இடமே கிடையாது. எல்லாம் படியில் தொங்கிட்டு போகிறாங்கங்க. இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்க்கவே இல்லை. எப்படியோ கெஞ்சு கூத்தாடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. எக்மோர்லேருந்து மறுபடியும் அங்கேருந்து இங்கே பாடி சரவணா ஸ்டோர் வந்தேங்க. அங்கே போய் நின்னா அங்கே அம்புட்டு கூட்டம். பஸ் எவ்வளோ பஸ் ஏற்றி விட்ருக்குன்னு சொன்னாங்க? 11,000 பஸ்ஸு. 11,000 பஸ் விட்ருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா பஸ்ஸும் வரல, ஒன்றும் இல்லை. அவ்வளோ மக்கள் நின்றுட்டுருக்காங்க அங்கே. பஸ்ஸெல்லாம் கிளாம்பாக்கத்துலேருந்து போயிருக்கோம்மா. நீ மாதவரத்தை நம்பி ஏன் போனேன்? அப்படி சொல்கிறீங்களா? ஐயோ கடவுளே, அங்கேருந்து பஸ் வருதுன்னா மாதவரத்துலேயும் இருக்குன்னு சொன்னாங்களே. மாதவரம் கும்பகோணம் பஸ்ஸெல்லாம் மாதவரத்துலேயும் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே. அதை நம்பி தாங்க அங்கே போனோம். அங்கே போனால் அங்கேயுமே பஸ் இல்லை. பிள்ளைங்கள வச்சு ரொம்ப நேரம் நிற்க முடியல. 2 பிள்ளைங்களுமே தூங்குதுங்க. என்னால் ரொம்ப நேரம் வச்சுட்ருக்க முடியல. ஆனால் எங்கள் அம்மா அப்பா எதிர்பார்த்துட்ருப்பாங்க, நம்ம பிள்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. காலையில் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணோம். நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. ஆனால் இந்த பயணம் இதோட முடியாது மக்களே. நாளைக்கு காலையில் இதே காஸ்டியூமில் தூங்கிட்டு இதே காஸ்டியூமில் கிளம்பி கண்டிப்பாக ஓட்டுட்டு வந்து அடுத்த வீடியோ உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். சரிங்களா? இந்த 5 வருஷத்தை நிர்ணயிக்க போகிறது நம்மளுடைய இந்த ஒரு விரல். இதை நீங்கள் நல்லா ஒரு மனசாட்சியோடு ஓட்டு போட்டு அந்த 5 வருஷத்தை காப்பாற்றுங்க. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேவா?